வஜ்ரம் மாதிரி இருக்கு, யானையோடைய தந்தமே உடஞ்சி போயிடுது. அதனால் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், சிவபெருமான அவனை வசியம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய கைலாச மலையை தோளால் தூக்கினது அப்படிப்பட்டதான தோல்வழி வீரமாகும். அதனால் தோளை நினச்சி அவனுடைய பெருமையை எழுதுகிறார் கம்பன். அதனால் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப, வாயை திறந்து பேசினான்னா நாரத முனிக்கு சமமாக இருப்பானா, அப்படி பேசுவானா. நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும், அவனுடையதான தலை 10 ஆச்சே, அதனால் 10ல் 10 கிரீடம் வைக்கணுமே. அதனால் 10 கிரீடமும் அவனுடைய பானத்தினால கீழே விழுந்துட்டான். 10 கிரீடத்தையும் தள்ளிட்டார் சக்கரவர்த்தி திருமகன். தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும், சங்கரன்னா சிவபெருமான், சிவபெருமான் கொடுத்திருக்கிறதான ஒரு வாழ், ஒரு உடைவாள், அந்த உடைவாளும் இவன் அதர்மமாக பயன்படுத்தினதுனால திருப்பி சிவபெருமானிடத்திலேயே போயிடுது. அதனால் அதையும் இழந்துட்டான். அதனால் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்திலிட்டு, அவனுடைய வீரமெல்லாம் போயிடுது. அவனுடைய வீரம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தான், வீரமெல்லாம் போயிடுது. வெறுங்கையே மீண்டு போனான் அப்படின்னு நம்ம அனுபவித்தோம். அதுக்கு அடியனுடைய குருநாதர் விசேஷமாக வெறுங்கையே மீண்டு போனான் அப்படின்னா பூர்வாச்சாரியாலாம் என்ன சொல்லியிருக்கா அந்த இடத்துல அப்படிங்கிறதுனால, வெறுங்கைக்கு அர்த்தம் என்னன்னா, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுத்து ராவணனுக்கு பெருமாளுக்கு அழிக்கணும்னு திருவுள்ளம் இல்லை, ராவணனை சர்வதா அழிச்சுடணும்னு திருவுள்ளம் இல்லை. சந்தர்ப்பங்கள் நிறையா கொடுக்குறாரு, ஹனுமானை அனுப்பி வைக்கிறார். அதுக்கு முன்னாடி பிராட்டி 10 மாதம் இருந்து சத்புத்தி உபதேசம் பண்ணுறா. பிராட்டி கருணையோட பொறுமையோட உபதேசம் பண்ணினாள். அதுக்கப்புறமாக அங்கதன் போய் உபதேசம் பண்ணிட்டு வரா. இப்படியெல்லாம் நிறையா சந்தர்ப்பங்கள் கொடுக்குறா. அவள் குடும்பத்தாரும் உபதேசம் பண்ணுறா. அதுவும் பெருமாளுடைய அனுகிரகம் தானே. அதனால் இப்படி எல்லாரும் உபதேசம் பண்ணி அவன் திருந்தலை. ஒரு கால் இந்த உபதேசம் பண்ணினதுனால அவன் புரிஞ்சுண்டு வந்திருக்கிறது பரமாத்மா, அவன்தான் பரதேவதை, அவன்தான் ராமன்னுட்டு கை 2த்தையும் அவன் அஞ்சலி பண்ணாமல் இருந்தானே. அதனால் அது வீண் கையா போச்சு, வெறுங்கையா போச்சு அப்படின்னு விசேஷார்த்தத்தை நம்ம அனுபவித்தோம். பெருமாள் அஞ்சலி பண்ணணும்னு தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது, புராணங்கள் சொல்கிறது. அவனை அஞ்சலி பண்ண 2 கையும் அப்படி கை தூக்கி பெருமாளை சேர்க்கணும், பெருமாளை சேவிக்கணும்னு. ஆனால் அது என் குருநாதர் சொல்லுவார், கிருஷ்ண பரமாத்மா அஞ்சலி நம்மள்கிட்ட யாச்சிக்கிறான்டா. பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா நீ என்னை அஞ்சலி பண்ணுன்னு யாச்சிக்கிறான் நம்ம இடத்துல. சுவாமி தேசிகன் கோபால விம்சதின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதில் வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதௌ வல்லவீனா, வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதௌ வல்லவீனா, லீலாஸ்மேரோ ஜயதி லலிதா ஆஸ்தித குந்தசாகாம், சப்ரீணாபிஸ்ததனுவசனே தாபிரப்யர்த்தியமானே, காமீ கச்சித் கரகமலயோகோ அஞ்சலிம் யாச்சமானஹ, காமீ கச்சித் கரகமலயோகோ அஞ்சலிம் யாச்சமானஹ. ஆச்சரியமான யமுனா நதி ஓடுறது இல்லையா, கிருஷ்ணனுடையதான திருமஞ்சன தீர்த்தம். கங்கையாவது பெருமாளுடைய திருவடியில் அவருடையதான ஒரே ஒரு விரல் வழியாட்டு பெருமாளுடைய கமண்டல பிரம்மதேவன் கமண்டல தீர்த்தம் விட்டு திருமஞ்சனம் பண்ணும் பொழுது அந்த தீர்த்தம் ஓடி வந்தது. அதனால தான் விஷ்ணுகு பாதோத்பவா கங்கா அப்படின்னு கொண்டாடுறோம். அதே சமயத்தில் யமுனா தீர்த்தத்தை அவனுடைய திருமஞ்சன தீர்த்தம்னு சொல்லும்படியா அவன் திருமேனி பூர்த்தியாக நனைஞ்சு கோபிகைகளோடு விளையாடி கொப்பளித்து அவனுடைய பிரசாதம் அது திருமஞ்சன தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை சொல்கிறா. அந்த யமுனை யாரா, சூரியனுடைய புத்திரியாம். வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதௌ வல்லவீனாம், சூரிய புத்திரியான அந்த யமுனாதேவி அவருடையதான யமுனையுடைய கண் முன்பு அந்த ஆயர் சிறுமியர்கள்லாம் எல்லாரும் விளையாடின்னு இருக்கும் பொழுது ஆடைகள் எல்லாம் ஒரு மரத்து மேலே வச்சு விட்டு இங்கே விளையாடின்னு இருந்தாலும், ஜலத்தில் ஆடின்னு இருந்தாலும். இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அவளுக்கு புரிய வைக்கணும்.
ஏன்னா வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது சாஸ்திரார்த்தம். அதனால் இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி